இலங்கையில் தற்போது பொசன் போய் டே கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையில் உள்ள சிறைச்சாலையில் காணப்பட்ட அதிகளவான கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு சிறை கைதி விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு சொன்னா, மோசடி மற்றும் 4 மில்லியன் ரூபாய் பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுல அனுராதபுரம் நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியிருந்தது. அந்த குறித்த நபருக்கு சட்டவிரோதமாக விடுதலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்துள்ளது. இந்த குறித்த விடுதலையான ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வைத்து அந்த அனுராதபுர சிறைச்சாலை அதிகாரி ஒருத்தர் தான் சட்டவிரோதமாக நடைமுறைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த குறித்த அதிகாரியை கைது செய்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துக்கு வராங்க. இதுல குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம், விடுதலையான அந்த நபர் தற்போது தலைமறைவாகி உள்ளார். இதனால இலங்கை அரசியலுக்குள்ள பல சர்ச்சைகள் உருவாகி காணப்படுது. எதிர்கட்சியினராக இருக்கட்டும், இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பல கண்டனங்களை வெளியிட்டவாறே காணப்படுது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக பல கண்டனங்களை வெளியிட்டவாறே காணப்படுது. அது மட்டும் இல்ல, அந்த குறித்த தலைமறைவாகி காணப்படுற சந்தேக நபரை இலங்கையின் காவல்துறையினர் மிக தீவிரமாக தேடிக்கொண்டு வருகிறார்கள்.